கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாத்ராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். என கருமையானவர்களே, இந்த இடத்தில் கர்த்தருடைய பெயர் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பெயர் சொல்லப்பட்ட பொழுது அற்புதங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு கருமையானவர்கள், இதற்கு முந்தைய வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது மேகத்தில் அவர் இறங்குகிறார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். மேகத்தில் இறங்கி கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அவருடைய பெயர் அல்லது அவருடைய நாமம் என்ன? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் உள்ள சத்தியம் உள்ள தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சத்தியம் உள்ள தேவன். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர். ஒருவேளை உன்னுடைய வாழ்வில் நிறைய போராட்டம், பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், வெளியே வர முடியலன்னு தவித்து கொண்டிருக்கிறாயா? என கருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது அவர் இரக்கம் உள்ளவர். இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியம். இன்னைக்கு ஆண்டவரே, நீங்கள் இரக்கத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, எனக்கு மனம் இறங்குங்கப்பா. ஒருவேளை தெரியாத நாட்கள் அல்லது புரியாத நாட்களில் கர்த்தரை விட்டு தூரமாய் சென்று பல பாவங்களில் சிக்கொண்டிருக்கலாம். இந்த நாளில் அது உன்னுடைய இருதயத்தை ஒருத்துகிறதா? வேதம் சொல்லுகிறது அவர் கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தயை உள்ளவர். உனக்கு இன்று அவர் அற்புதத்தை செய்வார். அவருடைய சமூகத்தில் சென்று, ஆண்டவரே, எனக்கு இந்த அற்புதம் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் உச்சரிக்கிறேன். அநேக ஜனங்களுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் விட்டு வந்தேன். இன்று நான் வெறுங்கையனாக இருக்கிறேனே, வெறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு கூட நிற்கிறாயா? என்று கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். நீ கர்த்தருக்காக இழந்ததை அவர் பன்மடங்கு நன்மையாக இன்று உனக்கு தருகிற நாள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவர் என்று சொல்லி பிந்திய வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்று உன்னுடைய சஞ்சலத்தை மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். அதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், பரிசுத்த குறைவுகள் எதுவாக இருந்தாலும், உன் வாழ்வில் அதை விட்டு எடுத்து போடும். இரட்ட வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லிவிட்டு உலகத்தையும் ஒரு புறத்தில் தூக்கி வைத்திருக்க வேண்டாம். இயேசு விரும்பாத காரியம் உன்னுடைய வாழ்வில் இருக்குமானால், உன் உள் மனது இப்பொழுது அதை சொல்லுமானால், இன்றைக்கே அதை விட்டுவிடு. இயேசுனுடைய வாழ்வில் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனப்பா. இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக கடந்து சென்று, நீர் கர்த்தர், நீர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயவும் சத்தியமுள்ள தேவன் என்பதை நிரூபியும் அப்பா. இந்த உலகத்தில் எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. மனிதர்கள் உதவி செய்வன் என்று சொல்லி மாறி போய்விடுகிறார்கள். ஆண்டவரை சமுதாயத்தால் தள்ளி வைக்கிற சூழ்நிலையை போல இதயத்தில் காயத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால், இந்த வாழ்வில் இப்பொழுது அவர்கள் வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெளியரங்கமான பதிலை கொடும். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன். கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது மனம் இறங்கும், அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.